ஹலோ கைஸ், நான் உங்கள் அனிமே மேன். டிபிவி சாப்டர் வர்றதுக்கு இன்னும் எக்ஸாக்டாக 1 வீக் இருக்குது. பட் அதுக்குள்ளேயே இதுக்கான லீக்ஸ் எல்லாம் வந்துடுச்சு. முக்கியமாக இந்த சாப்டரில் கோனஹமரு இறந்துட்டதெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் உண்மையா? இந்த சாப்டரில் என்ன ஆகும்னு எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சோஷியல் மீடியா பக்கங்களை ஃபாலோ பண்ணுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பொருட்டோ லாஸ்ட் சாப்டரில் ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்து போச்சு. முதல்ல ஷிஞ்சுஸோட இன்வேஷன். ஆமாம், சான் வில்லேஜில் இந்த ஷிஞ்சுஸ் நுழைஞ்சிட்டாங்க. இவங்களோட முக்கியமான மோட்டிவாக காராவை காலி பண்ணுறதா இருக்குது. அதை விட முக்கியமாக பொருட்டோவை தேடி கண்டுபிடிச்சி பாடி ஆக்கிறதா இருக்குது. பட் பொருட்டோ சேஃப் அண்ட் சவுண்டாக கோஜியோட கேவில் பதுங்கியிருப்பார். இந்த சுச்சுவேஷனில் இருந்து எஸ்கேப் ஆக இவங்களுக்கு இருக்கிற ஒரே வழி காஷன் கோஜி தான். தலைவன் ஆல்ரெடி அவரோட ஜிப்போ மூலயமா ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுதுன்னு பார்த்துருப்பாரு. அப்படி பார்த்த கோஜி எக்ஸாக்டாக என்ன பார்த்தாருன்னு தெரியல. ஆனால் பெரிய டீமையோ இல்லை மூவையோ கொண்டு வர வேண்டாம்னு லீஃப் வில்லேஜுக்கு சொல்லியிருப்பாரு. இவர் எக்ஸாக்டாக சரடா, மிட்சுகி, கோனஹமரு, அராயா, யோடோவை மட்டும்தான் செலக்ட் பண்ணியிருப்பார். இந்த டீமே ஷிஞ்சுஸை பீட் பண்ணிடும்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் பொருட்டோ இவர் சொல்கிறத நம்புகிற மாதிரி தெரியல. வேறு ஏதாச்சும் ப்ராப்ளம் வரலாம்னு பொருட்டோ பயங்கரமாக சந்தேகப்படுறாரு. சந்தேகமே வேண்டாம், கண்டிப்பாக பெரிய ப்ராப்ளம் வரதான் போகுது. ஆனால் கோஜி பொருட்டோவை சேவ் பண்ணுறதுல தான் குறியாக இருக்கார். ஏன்னா இந்த டைம்லைனில் பொருட்டோ இறந்துட்டா எல்லா டைம்லைன்லேயும் பொருட்டோ காலியாகிடுவார். இதுக்காக கோஜி பொருட்டோவை சேஃபாக வச்சுருக்காரு. இதே மாதிரி தான் ஹீமா வரைக்கும் ஒரு ரூல் இருக்குது. ஆமாம், லீஃப் வில்லேஜை விட்டு அவங்களும் வெளியே வரக்கூடாது. ஒருவேளை வந்தால் ஜூரா ஹீமாவோட லொக்கேஷனை தெரிஞ்சு அவங்கள டெவோர் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குன்னு கோஜி சொல்லியிருப்பார். இது பத்தாதுன்னு ஒரு பக்கம் டேமன் வேற ஜூரா கூட ஃபைட் பண்ணணும்னு நினச்சிட்டே இருப்பார். இவங்க 2 பேரில் யார் ஸ்ட்ராங்கிறத பார்த்தே ஆகணும்னு டேமன் சொல்லியிருப்பார். இவ்வளோ டென்ஷன் போயிட்டுருக்கிற சமயத்தில் ஷிகமாரு ஒரு பிரில்லியண்ட்டான ஐடியாவோட வந்திருப்பார். எஸ், ஷிஞ்சுஸோட நல்லா பழகி ஃப்ரெண்டாகி தோலை தட்டி கொடுக்குற மாதிரி கொடுத்து கடைசியில் அவங்களோட முதுகலை குத்திடுங்கன்னு சொல்லியிருப்பார். இந்த ஐடியாவை பார்த்து ஷாக்கான டீம் 7 வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு ஷிஞ்சுஸோட நல்லா பழகி இருப்பாங்க. கோனஹமருலாம் ஒரு கட்டத்தில் மாட்சுரியை லவ் பண்ணுற ஸ்டேஜுக்கு போயிருப்பார். இதில் ஆச்சரியம் என்னென்னா ரியுவே இதை நம்பியிருப்பார். ஆமாம், ரியூ சாதாரணமான ஆள் இல்லை. கோட் இவ்வளோ நாள் ஷிஞ்சுஸை வாட்ச் பண்ணுறத ஜூரா கூட கண்டுபிடிச்சிருக்க மாட்டார். ஆனால் ரியூ வந்த அடுத்த செகண்டே இதை கண்டுபிடிச்சிருப்பார். அந்தளவுக்கு இவருக்கு சென்சரி ஸ்கில்ஸ் அதிகமாக இருந்திருக்கும். இது இல்லாமல் சாண்டால் இவரால் பல கிரியேஷன்ஸை பண்ண முடியும். சாண்ட் மூலயமா இவரால் கம்யூனிகேட்டே பண்ண முடியும். இப்படி அதிகமான பவர்ஸை வச்சிருக்கிற ரியுவே இவங்க போடுற ஆக்டிங்கை நம்பி இவங்க கூட ட்ராவல் பண்ணிட்டு இருந்திருப்பார். எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கும். ஆனால் இந்த மணல் கிராமத்தை சேர்ந்த டோலி அதிகமான வன்மத்தை கக்கியிருப்பாங்க. இதை சென்ஸ் பண்ண ரியூ இவங்க எல்லாரையும் போட்டு பொழந்திருப்பார். சரடா எம்எஸ் பவர்ஸை அவாய்ட் பண்ண போகிற சாப்டராக இது இருக்கும்னு நினச்சா திரும்ப திரும்ப இவங்க சாக்கராவோட பொண்ணுன்னு நிரூபிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ கடைசியாக அராயா ரியூவை ஃபேஸ் பண்ணுற மாதிரி தான் சாப்டரை முடிச்சிருப்பாங்க. நிறைய பேர் அராயா ரியூவை காலி பண்ணிடுவாரானுலாம் தப்பு கணக்கு போடாதீங்க. அடுத்த சாப்டரில் அடி வாங்கிட்டு கடைசி சாப்டரில் தான் இதோட அராயா வரப்போகிறாரு. ஏன்னா மொத்த ஸ்பாட்லைட்டும் பொருட்டோ, கவாக்கி, வில்லன் கேங்னு இவங்களை சுற்றி தான் இருக்குது. ஆப்வியஸாக வேறு யாராவது வந்து தான் இந்த டீமை சேவ் பண்ணியே ஆகணும். அது யாராக இருக்கும்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கோனஹமரு சென்சே செத்துட்டாருன்னும் என்மாவை சமன் பண்ணிட்டாருன்னும் சில பேனல்ஸ் லீக் ஆகிட்டு இருக்குது. இதை உண்மையான பார்ப்போம். இந்த பேனலில் மாட்சுரி கோனஹமருவை ட்ராப் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போது அவர்கிட்ட உன்னை இப்படி கஷ்டப்படுத்த நான் விரும்பலை, ஆனால் நீ என்னோட லவ்வை புரிஞ்சிக்க மாட்டேன். அதனால் இப்போவே உனக்குள்ளே இருக்கிற அந்த லவ்வை வேரோட நான் அறுக்க போகிறேன். நீ உண்மையான லவ் எதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அதை வேல்யூ பண்ணியிருந்தா உனக்கு இந்த பிரச்சனையே வந்திருக்காதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு கோனஹமரு, ரொம்ப சாரி, நீ எவ்வளோதான் முக்கினாலும் அந்த இடத்துல உன்னை வச்சு என்னால் பார்க்க முடியாது. ஏன்னா அங்கே ஆல்ரெடி வேற ஒருத்தவங்க இருக்காங்க. உனக்கு இன்னும் புரியலன்னா என் ஃப்ரெண்ட் உனக்கு புரிகிற மாதிரி சொல்லுவாருன்னு சொல்லிட்டு என்மாவை சமன் பண்ணுறாரு. இதோட இந்த பேனல்ஸ் முடியுது. இது உண்மையானு நீங்கள் கேட்கவே வேண்டாம். இது கண்டிப்பாக ஃபேக்காக தான் இருக்கும். ஏன்னா இது என்மா மாதிரி இல்லை.
ஷிப்புடனில் வந்த மங்கி நருட்டோ உசுமாக்கி மாதிரி தான் இருக்குது. இந்த ஆர்ட் ஸ்டைலில் இருந்து நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் இது எக்கிமோட்டோவோடது இல்லைன்னு. பட் இன்னும் 2-3 டேஸில் இதுக்கான அஃபிஷியல் ஸ்னீக் பீக் ரிலீஸ் ஆகும். அப்போ நமக்கு இந்த சாப்டரில் என்ன நடக்கும்னு தெரிய வரும். அதெல்லாம் சரி, கோனாஹாமரு இறந்துட்ட பேனல் எங்கன்னு கேட்காதீங்க. அதை எக்ஸில் தேடி பார்த்தேன், எனக்கு கிடைக்கல. பட் இதுவே பொய்யா இருக்கும்பொழுது கண்டிப்பாக அதுவும் ஃபேக்காக தான் இருக்கும். கோனாஹாமரு இவ்வளோ சீக்கிரம்லாம் சாக மாட்டார். பட் சரடா அவங்களோட எம்எஸ் எபிலிட்டிஸை யூஸ் பண்ணணும். இதுக்கு ஒரு கீ மொமெண்ட்ஸ் வேணும். இந்த கீ மொமெண்ட்ஸில் பலிகடா ஆக போகிறது யாருன்னு அடுத்து பார்ப்போம். முதல்ல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த சினாரியோ ரொம்ப மோசமாக தான் ஆக போகுது. அராயா என்னதான் இப்போதைக்கு ரியூ கூட ஃபைட் பண்ணாலும் அதில் அவர் வின் பண்ண முடியாது. ஏன்னா ரியூ டோட்டலாக டிஃப்ரெண்ட்டான லெவலில் இருக்கார். ஒரு கட்டத்தில் அராயாக்கு அடி விழ தான் போகுது. அந்த டைமில் மிட்சுகி சார்ஜ் எடுக்க அதிக சான்ஸ் இருக்குது. ரியூவை ஓரளவுக்கு ஸ்டாப் பண்ண மிட்சுகியால் மட்டும்தான் முடியும். மிட்சுகி ரியூ கூட தொடர்ந்து ஃபைட் பண்ணுவார். மிட்சுகியோட கேரக்டருக்கு நல்ல டெவலப்மெண்ட் கூட இந்த ஃபைட்டில் கிடைக்கலாம். ஆனால் கடைசியாக மிட்சுகி ரியூ கிட்ட தோற்று போக தான் வாய்ப்பு அதிகம். சேம் டைமில் சரடாவும் ரியூவோட ஃபைட் பண்ணுவாங்க. ஆனால் இப்போதைக்கு சரடா கிட்ட இருக்கிற எந்த மூவ்ஸும் ரியூக்கு த்ரெட்னிங்காக இருக்காது. அதனால் சரடா இந்த ஃபைட்டில் செம்மடி வாங்க தான் போகிறாங்க. இந்த ஆர்க்கோட ஹைலைட்டு சரடாவோட எம்எஸ் பவர்ஸாக தான் இருக்குது. இதை அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு கீ மொமெண்ட்ஸ் வேணும். அப்படி அமைய போகிறது என்ன சுச்சுவேஷனாக இருக்கும்னு பார்ப்போம். சாண்ட் வில்லேஜ் ஷினோபிஸ் டெத். ஆமாம், சாண்ட் வில்லேஜை சேர்ந்த இந்த 2 ஷினோபிஸ் டெட் ஆகும்போது சரடா அவங்களோட எம்எஸ் பவர்ஸை அவேக் பண்ணலாம். ஆமாம், அராயா யோடோ இவங்க 2 பேரையும் ஓஜி சீரீஸில் பார்த்துருப்போம். இவங்க ஷைன் ஆக வேண்டிய டைமான சூனிங் எக்ஸாம்ஸ்லேயே இவங்களுக்கான சரியான ஹைப் இருந்திருக்காது. ஏதோ ஷிங்கியோட டீம்மேட்ஸ் சாண்ட் வில்லேஜோட ஷினோபிஸ்னு தான் இவங்களுக்கு இன்ட்ரோவே கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க தலைமறைவாகி டிபிவியில் இப்போ தான் இவங்கள நல்லா யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்படியே நல்லா பில்டப் பண்ணால் நருட்டோ சீரீஸில் வரா மாதிரி ஒரு நல்ல கேரக்டராக புருட்டோவில் இவங்க இருப்பாங்க. ஆனால் இவங்க இதை பண்ணாமல் இதே ஆர்க்கில் இவங்களோட கதையை முடிக்க சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா சீரீஸ் முழுக்க பொருட்டோ கவாக்கி வில்லன்ஸ்க்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கப்படுது. திடீர்னு ஸ்பாட்லைட் இவங்க பக்கம் திரும்புறதை பார்த்தா இந்த ஆர்க்கோட இவங்க 2 பேரில் ஒருத்தர் காலின்னு தோணுது. இப்படி இறக்கும்பொழுது சரடா ஷிங்கியோட கேரக்டர் டெவலப் ஆக அதிக சான்ஸ் இருக்குது. சரடாவும் அவங்களோட எம்எஸ் பவர்ஸை அவேக் பண்ண மாதிரி ஆச்சு. அதெல்லாம் சரி, சரடாவோட எம்எஸ் எபிலிட்டி என்னவா இருக்கும்? இது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும்? மாதராவோட எபிலிட்டிஸை விட இது பவர்ஃபுல்லாக இருக்குமான்னு நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு வரலாம். ஆனால் சரடாவோட எம்எஸ் எபிலிட்டி பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை இன்ஸ்கிரீனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்த சிச்சுவேஷன் பொருட்டோ. சரடா மங்கேக்கியோ ஷரிங்கன்னு பொருட்டோக்காக தான் அவேக் பண்ணியிருப்பாங்க. இது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இந்த எம்எஸ் எபிலிட்டி அவேக்கனிங்கும் பொருட்டோக்காக தான் சரடா பண்ணுவாங்கன்னு சொல்லப்படுது. ஆல்ரெடி போன சாப்டருக்கு முன்னாடி சாப்டர்லேயே ஏதோ எக்குத்தப்பாக ஒரு விஷயம் நடக்க போகுதுங்கிறத ஃபோர்ஷேடோ பண்ணி காட்டியிருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஷின்ஜூஸ் டீம் 7ஓட பிளானை கண்டுபிடிச்சிருப்பாங்க. இப்படி ஆகுறதால இது பொருட்டோக்கு டென்ஷனை ஏற்படுத்தும். ஒரு கட்டத்தில் கோனோஹாமரு, சான்ஷினோவி, சரடா, மிட்சுகின்னு எல்லாரையும் இந்த ஷின்ஜூஸ் ஓவர் பவர் பண்ணும்போது வேறு வழியே இல்லாமல் அங்கே பொருட்டோ என்ட்ரி ஆக வேண்டியது இருக்கும். இப்படி பொருட்டோ வந்தால் கண்டிப்பாக மாட்சுரி ரியூவை காலி பண்ணிடுவார். ஏன்னா பொருட்டோ ஹிடாரியாவே ஓட விட்டு இருப்பார். அசால்ட்டாக அவரை கொன்னும் இருப்பார். இவருக்கு முன்னாடி ரியூவால் ஒன்றும் பண்ண முடியாது. இப்படி பொருட்டோ ரியூ அண்ட் மாட்சுரியை டிஃபீட் பண்ணால் அங்கே ஜூரா கண்டிப்பாக வருவார். அப்படி வந்தால் கோஜி சொன்ன அந்த ஒரு பேட்டில் இங்கே நடக்கும். இந்த ஃபைட்டில் பொருட்டோவால் ஜெயிக்க முடியுமான்னு கேட்டால் அது டவுட் தான். ஏன்னா ஆல்ரெடி பொருட்டோ பல டைம்லைனில் ஜூராவால் கொல்லப்பட்டதா கோஜி சொல்லியிருப்பார். இதுதான் லாஸ்ட் டைம்னும் இதில் பொருட்டோ சொதப்புனா ஏர்த்தோட ஃபேட் அதோட முடிஞ்சு போயிடும்னு சொல்லியிருப்பார். இதனால் பொருட்டோ நியர் டெட் சிச்சுவேஷனுக்கு போக வாய்ப்பு இருக்குது. இதை பார்த்து சரடா அவங்களோட மங்கேக்கியோ பவர்ஸை அவேக் பண்ணலாம். இது ஜூராவையே ஷாக் ஆகிற அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கலாம். இந்த ஃபைட்டில் அப்போவும் சரடாவால் வின் பண்ண முடியாது. அதனால் இந்த ஃபைட்டில் நிறைய கேரக்டர்ஸ் உள்ளே வரலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டேமன் ஆல்ரெடி ஜூரா கூட ஃபைட் பண்ண போகிறதா சொல்லியிருப்பார். இப்போது ஐடா, கோஜி, பொருட்டோலாம் சிங்குலர் டீஸாக ஒரே டீமில் இருக்காங்க.
இதனால பொருட்டோவை சேவ் பண்ண சொல்லி ஐடா டேமனை அங்கே அனுப்பலாம். இப்படி டேமன் அங்கே வந்தா டேமன் வர்சஸ் ஜூராக்கான ஒரு பேட்டில் நடக்கலாம். இந்த ஃபைட் நடக்கும்பொழுது பொருட்டோவான் டீம் வித்ட்ரால் ஆகலாம். அப்படி இல்லைன்னா மோமோஷிக்கியோட என்ட்ரி இந்த சாப்டரில் இருக்கலாம். ரொம்ப மாசமா மோமோஷிக்கியை நம்ம பார்க்கல. இவர் என்ன பண்ணுறாருன்னு இப்போ வரைக்கும் யாருக்கும் தெரியாமல் இருந்துச்சு. மோமோஷிக்கி டேக் ஓவரை தடுக்க பொருட்டோ அவரோட சாக்கராவை ட்ரெயின் ஆகாமல் பார்த்துக்கிறாரு. பட் ஜூராவோட சண்டை போட்ட பொருட்டோவால் இதை மெயின்டைன் பண்ண முடியாது. இதனால மோமோஷிக்கியோட என்ட்ரி இந்த ஆர்க்குள்ள நம்ம பார்க்கறதுக்கான சான்ஸ் இருக்கும். இப்படி மோமோஷிக்கி வர பட்சத்தில் ஜூராக்கு கண்டிப்பாக ஒரு டஃப்பான ஃபைட்டை மோமோஷிக்கியால் கொடுக்க முடியும். இந்த 2 பேரும் இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர்ஸ். அதனால் யார் இந்த ஃபைட்டில் வின் பண்ணுவான்னு சொல்லவே முடியாது. ஸோ இவ்வளோதான் கைஸ் இன்னைக்கான வீடியோ. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? டீம் 7 யார் பீட் பண்ணுவா? இந்த ஆர்க்கோட எண்டிங்கில் என்ன நடக்கும்? பொருட்டோவை யார் காப்பாற்ற போகிறா? உங்களுக்கு என்ன தோணுதோ அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து எந்த அனிமேவை கவர் பண்ணலாம்னும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.